கன்வென்ஷனல் சர்ஜரியில் என்ன ஆகும்னா எக்ஸ்ரே எடுக்கிறோம், பேஷண்ட் கிளினிக்கலாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ள ஃபீமர் போன், தை போனில் ஜிக் மூலமாக கட் பண்ணிவிட்டு இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். லெக் போனில் ஆல்சோ ஜிக் மூலமாக கட் பண்ணிவிட்டு இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் ரிப்ளேஸ்மெண்ட். ரொபோட்டிக்கில் என்ன ஆகும்னா அடிஷ்னலாக ஒரு 3D சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். கம்ப்ளீட் அந்த நீ ஜாயிண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல டைட்டாக இருக்குது, எந்த இடத்துல என்ன மாதிரி மெஷர்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் நீ லெஃப்ட் நீக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கேன் மூலமாக நிறைய நமக்கு எங்கே டைட்டாக இருக்குது, எங்கே லூஸாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியுதுனால ஆன் டேபிள் வித் ரொபோட்டிக் சிஸ்டம் நமக்கு அந்த இம்ப்ளான்ட் கரெக்டாக அலைனாக பிளேஸ் பண்ண முடியும். அதனால நமக்கு இந்த லாங்குவிட்டி ஆஃப் த இம்ப்ளான்ட்ஸ் வில் கம் ஃபார் மோர் டைம். See, in 2025, we are sitting on robots. The eyeballing, hand perfection, இதெல்லாம் ஒரு சைடு. The precision, alignment, இது ஒரு சைடு. Precision, alignment தான் அந்த இம்ப்ளான்ட்டோட longevity டிசைட் பண்ணும். அங்கே தான் robotic system will help the surgery. அது உண்மை கிடையாது. robotic surgeryனால என்ன ஆகும்னா அந்த இம்ப்ளான்ட் பர்ஃபெக்டாக உட்காரும். அதனால இம்ப்ளான்ட்டோட லாங்குவிட்டி சப்போஸ் 20 இயர்ஸ் கன்வென்ஷனலாக இருக்கும்போது ரொபோட்டிக் சிஸ்டமோட இது ஒரு 30 to 35 இயர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. யூஸ்வலாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அடுத்த நாளே நடக்க வைக்கிறது, ஸ்டெப்ஸ் மேலே கீழே போகிறது, டாய்லெட் ட்ரைலிங் கொடுக்கறது யூஸ்வலாக பண்ணுறது தான். பட் இஃப் த பேஷண்ட் BMI இஸ் லெஸ், த மொபிலிட்டி வில் பி மோர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி. If the patient BMI is more, the mobility post-operatively will be low. If it is done well, robotic ன்னு சொல்லிட்டே இருக்கும். பட் robotic கூட டாக்டர் தான் பண்ண போகிறாங்க. ஸோ robotic replacement நல்லா பண்ணால் டெஃபினட்டாக longevity நல்லா இருக்கும். They will be very very happy patients. இப்போ weight அதிகமாக இருக்குது, BMI அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கப்புறம் ஆப்ஜெக்டிவ் ஒன்று தான். வெயிட் கம்மி பண்ணால் நிறைய திங்ஸ் பண்ண முடியும். கீழே கூட உட்காரலாம். வெயிட் டிக்ரீஸ் பண்ணாமல் கீழே உட்கார்றது ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட், எய்தர் ரொபோட்டிக், கன்வென்ஷனல், இட்ஸ் நாட் குட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ல் 2 பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் முட்டில உண்டு. அதில் நிறைய பேருக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அப்ஜெக்டிவ் ஆஃப் டூயிங் அ ரிப்ளேஸ்மெண்ட் இஸ் ஃபார் த மொபிலிட்டி அண்ட் வெயிட் ரிடக்ஷன். ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் நடக்கணும், நடந்து வெயிட் டெஃபினட்டாக கம்மி பண்ணணும். வெயிட் ரிடக்ஷனுக்காக எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், லைக் டயட், மொபிலைசேஷன், எக்ஸசைசஸ் அண்ட் எக்ஸெட்ரா. அட் த மூமெண்ட் replacements through robotic surgery are done quite well with a knee that includes total knee replacement and partial knee replacement and hip replacement. In 2026 we are looking at a shoulder replacement surgery in Apollo main hospitals. See, we have been doing this robotic system in a joint replacement since last 4 years. We are definitely looking at great results with the robotic system because of the alignment, because of the human anatomy. Like I said, right is different, left is different, sizes are different. Each patient deformity is different. So robots are going to play a very big role, and with AI inside now, robot with AI will definitely change the game. It is definitely better than the human perfection. It will definitely make surgeon to understand better and give a better results to the patients.